நண்பர்களே வணக்கம். தோழர் மருதையன் ஒரு முறை குறிப்பிட்டார், வாழ்வில் தடுமாற்றங்கள் இல்லாதவர் யாரும் இல்லை. ஆனால் தடுமாற்றத்தின் போது நீங்கள் எந்த விதமான முடிவை கைக்கொள்கிறீர்கள் என்பதை பொறுத்துத்தான் நீங்கள் யார் என்று அடையாளம் காண்பிக்கப்படுகிறது என்று சொன்னார். அதே மாதிரியே அதை ஒட்டிய ஒரு வாசிப்பு, பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட ஈவே ராமசாமி என்கிற நான் இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது 1952 ஒரு கட்டுரையை பெரியார் எழுதியிருக்கிறார் குடியரசு இதழில். நாங்கள் நண்பர்கள், ஆனால் போராட்டம் தடைபடாது. அவர் இந்திய அரசை ஒழித்து திராவிட நாடு, அதாவது சென்னை மாகாணத்தை தனியாக பிரிக்க வேண்டும் என்கிற ஒரு போராட்டத்தை அந்த நேரத்தில் முன்மொழிந்திருக்கிறார். அப்பொழுது நீங்களும் ஆச்சாரியரும் நண்பராச்சே, இந்த போராட்டம் நடக்குமா, இந்த போராட்டம் நடைபெறுமான்னு ஒரு கேள்வி வந்திருக்கு. ஆனால் அப்போ மிக தெளிவா சொல்லியிருக்காரு, திராவிட நாடு கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட என்னுடைய கட்சியில இருந்தவர்களே அதற்கு எதிராக அதனுடைய உடன்பாடு இல்லாமல் இருக்கக்கூடிய துரோகிகளையும் நான் பார்க்கிறேன். என்னால் பலனடைந்தவர்கள் கூட எனக்கு எதிராக இருப்பவர்கள் பார்க்கிறேன். அதையெல்லாம் தாண்டி என்னுடைய எதிரிகளை எதிர்த்து போராடுவதற்கு எனக்கு எந்த விதமான தயக்கமுமே கிடையாது. ஆச்சாரியன் மீது பெரிய அபிமானம் கொண்டவராக கூட இருக்கலாம், அவரும் நானும் நண்பர்களா இருக்கலாம். ஆனால் கொள்கை என்பது வேறு. பொது வாழ்க்கைக்கு வந்துட்டோம்னு சொன்னா இந்த நட்புகள் எல்லாம் பார்க்க முடியாது. திட்டமிட்டபடி இந்த போராட்டம் நடைபெறும், எந்த விதமான மாற்றமும் இல்லை. மக்களுடைய ஆதரவு இருக்கும் பொழுது எனக்கு எந்த கவலையும் இல்லை என்று சொல்கிறார். தடுமாற்றம் நிகழக்கூடிய இடத்தில் சரியான முடிவை எடுக்கக்கூடிய ஒரு தலைவராக பெரியார் தோன்றுகிறார். 1952 இந்த கட்டுரையை எழுதியிருக்கிறார். தொடர்ந்து வாசிப்போம் நண்பர்களே. வணக்கம்.